இயேசுவின் சீடராய் அழைக்கப்பட்டோர் வாருங்கள், இயேசுவின் சீடராய் அழைக்கப்பட்டோர் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் பாதுகாவலர் புனித ஜார்ஜியார் திருவிழாவின் 10ஆம் நாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அனைத்து அன்பியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நற்செய்தியின் தீபத்தை கையிலேந்தி இறைவனின் திட்டத்தை மனதிலேந்தி இறை அன்பின் அனுபவத்தை வாழ்வாய் மாற்றியவர் நம் புனிதர் ஜார்ஜியார். கிபி 3ஆம் நூற்றாண்டில் கப்பதோசியாவில் ஒரு கிறிஸ்தவ செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்த நம் புனிதர் சிறுவயதிலேயே கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். ரோமை பேரரசின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாத்து துன்புறுத்தப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசி கிறிஸ்தவ நெறியை அறிவித்து தம் அறிவாற்றலாலும் வீரத்தாலும் இறைவனுக்கு உகந்த வாழ்வாலும் ரோமை பேரரசரையே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் நம் புனிதர் ஜார்ஜியார். இன்றும் தம்மை அண்டி வருபவர்களுக்கு அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கும் நம் புனிதரின் அருளாசிரை நிறைவாக பெற்று அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று திருச்சபையானது இறை அழைத்தல் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. நல்ல ஆயனின் குரலுக்கு செவிமடுத்து இறை அழைத்தலை பெற்றுள்ள நம் பங்கு தந்தையர்களுக்காகவும் நம் மண்ணின் மைந்தர்களான அருட்தந்தையர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நம் மண்ணில் இறை அழைத்தல் பெருகிட இறை அருள் வேண்டுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் புனிதருடைய விழாவை பக்தியோடு கொண்டாடும் இல்லை. அவருடைய பரிந்துரையால் நம் வாழ்வின் வாசல்கள் திறக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அடைபட்ட வாசல்கள், வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவைகள் அனைத்தையும் புனிதரின் பரிந்துரையால் அனைத்து வாசல்களும் திறக்க வேண்டும் என்று இந்த வழியில் நாம் ஜெபிப்போம். வாசல்கள் திறந்தால் வாழ்வு செழிப்பாக இருக்கும். எனவே இந்த ஒரு நம்பிக்கையோடு வேண்டுதலோடு இந்த திருப்பலிப்பில் நாம் பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி நின்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றை எம்முள் குறிப்பிட்டருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்புகள் அந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது என்றும் காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு பெற நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னேறி சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர்வோமாக. இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற புனித ஜார்ஜின் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் எங்களது வலுவின்மையில் எங்களுக்கு உதவிட அவர் விரைந்து வருவாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது மனமாற அழைப்பு விடுக்கிறது. உண்மையான மனமாற்றம் எல்லாவிதமான பாவத்திலிருந்தும் விடுதலை செய்கிறது. அனைத்து மக்களும் இறைவனோடு இணைந்திருக்கவும் அவர் தரும் நிலை வாழ்வில் மகிழ்ந்து சான்று பகரவும் நம்மை உரிமையோடும் உறவோடும் அழைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, வாழ்வளிக்கும் வார்த்தைகள் 14 தொடங்கி. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்போது தூய ஆவியை உடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர்,
வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வளர்ந்து அருள்வாக்கு. நன்றில் நனைந்தே உன்னோடு கலந்து ஆண்டை பகிர்ந்தே உனதாகிறே என்னவா மறையாது என்று இறைவான என் வாழ்வு மகிழ்வானது. அழகான என்னும் மறையாது என்று இறைவான என் வாழ்வு மகிழ்வானது. நன்மை உணர்ந்தே உன் பாதை நடந்து உன் பண்ணில் ஈட்டில் வசமாகிறே என்னவா
உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் போது ஏற்படும் சவால்களையும் துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள். நமது வார்த்தைகளும் செயல்களும் தூய்மை நிறைந்ததாக இருக்கட்டும். உண்மையை சொல்லி நன்மையை செய்யும் போது ஏற்படுகின்ற தடயங்களை தயக்கமின்றி எதிர்கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசுவும் நம்மை மீட்பதற்காகவே தம்மையே கையளித்தார் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்யதில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாய் தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்துள்ளீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும்.
அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித ஜார்ஜியார்டு விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் இங்கே இருக்கின்ற எங்கள் பங்கு தந்து அரைப்பணியாளர்கள் அனைவரின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தியை நாம் நம்புவோம், அதை வாழ்வாக்குவோம். அது நம்முடைய வாழ்வுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இன்றைய சிந்தனையாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, உயிர்த்த இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, நானே வாயில். ஆகவே இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடைபட்டுள்ள வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நானே வாயில். ஆகவே நீங்கள் உள்ளே வரலாம், போகலாம், சுதந்திரமாக செயல்படலாம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்ற செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த வாசல்கள் இயேசு நம்முடைய வாசலாக இருக்கின்றாரா? அதை நாம் இயேசு விரும்புகின்ற முறையில் பயன்படுத்துகின்றோமா என்று இந்த நாளில் சிந்திப்போம். வாசல்கள் மிக முக்கியமானது. வீடு கட்டும் போது புதுசாக வீடு கட்டினா உடனே அந்த நிலவாசல் தலைவாசல் வைக்கணும்னு சொன்னால் சாமி கூட்டு சாமி விவசாயிகள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சில சம்பிரதாயங்களும் இருக்கும். ஆடு கோழி வைக்கிறதும் வெப்பம் தேய்க்கிறதும் அதுவும் ஒரு வகையானது. எதற்காக? அந்த வாசல் மிக முக்கியமானது என்பதற்காக. நாம் வேற கூட்டம் மந்திரிக்கு ஜெபம் செய்வோம், அங்கே வேற சம்பிரதாயமும் செய்து கொள்வோம். உள்ளிருக்கின்ற செய்தி என்ன என்றால், வாசல் முக்கியமானது. வீட்டுக்கு மட்டுமல்ல வாசல், வாழ்வுக்கும் வாசல். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையின் வாசல் நான் என்று சொல்லுகின்றார். இந்த வாசல் அடைபட்டால் என்ன நடக்கும்? அதை தவறாக பயன்படுத்தினால் எத்தகைய அவலங்களை நாம் சந்திப்போம் என்ற சிந்தனையை இன்று நாம் மனதில் கொள்வோம். வாசல்கள் அடைபட்டால் என்ன நடக்கும்? 2010ஆம் ஆண்டு தென் அமெரிக்க நாடான சிலி என்ற ஒரு நாடு, சிலி. அந்த சிலி என்ற நாட்டில் ஒரு பெரிய தங்க சுரங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த சுரங்கத்தில் இருந்து தங்கம் வெட்டி எடுப்பார்கள். தங்கம், தாமிரம், இது போன்ற விலை உயர்ந்த உலோகங்களை வெட்டி எடுப்பார்கள். அந்த சுரங்கத்தில் திடீரென ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த சுரங்கம் 5 அடி ஆழம் பூமிக்குள் செல்லும். ஏறக்குறைய 70-80 அடி ஆழம் பூமியில் இருந்து ஆழத்தில் அந்த சுரங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது.
ஒரு நாள் 34 பணியாளர்கள் அந்த சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் சுரங்கத்தின் ஒரு பகுதி அந்த போகின்ற பாதை இடிந்து விழுந்துவிட்டது, முற்றிலுமாக அடைபட்டு விட்டது. என்ன அர்த்தம்? என்ன, அங்க 34 பேர் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு வாசல் கிடையாது, வாசல் அடைபட்டு விட்டது. அவர்களோடு எந்த தொடர்பும் கொள்ள முடியாது, அவர்களும் வெளியே தொடர்பு கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆகஸ்ட் மாதம் 2010 ஆகஸ்ட் மாதம் 5 தனிமை மாத திருநாள் அன்னைக்கு இது நடந்தது. அடைபட்டுக் கொண்டார்கள். உள்ளே எந்த தொடர்பும் கிடையாது, யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உள்ளே இருப்பவரிடமிருந்து தகவல் வரவில்லை, வெளியில் இருப்பவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த சுரங்கத்தினுடைய நுழை வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. அது வழியாகத்தான் போய் கொண்டிருந்தார்கள். முற்றிலுமாக நிலநடுக்கத்தின் காரணமாக அனைத்தும் அடைத்து விட்டது. அதன் பிறகு இவ்வளவு தூரத்தில் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. அந்த இடத்தை கணக்கு பண்ணி ஒரு போர் போட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அடைபட்ட இடத்துக்கு அப்பால் ஒரு போர் ஒன்று போட்டு அங்கே அந்த இருந்தவர்களை தொடர்பு கொள்கிறார்கள். 17 நாள் எடுத்துள்ளது அந்த ட்ரில் போடுறது. 17 நாள் கழித்து அங்கே உள்ள இருந்தவர்களை தொடர்பு கொள்ளுகிறார்கள். அவர்கள் நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம், நாங்கள் உயிரோடு தான் இருக்கின்றோம் என்று தகவல் கொடுத்தவுடன் எல்லோருக்கும் ஒரு நிம்மதி. சரி, இனி அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை செய்வோம் என்று தொடங்குகின்றார்கள். 17 நாட்களுக்கு பின் ஒரு ட்ரில் போட்டு அது வழியா அவ்வளவு நடக்கும். அது வழியா சுரங்கத்தில் இருப்பவர்களுக்கு அத்தியாவசியமான உணவுகள், குறிப்பாக ஆக்சிஜன், அவர்கள் சுவாசிப்பதற்கு இது அனைத்தையும் அந்த போர் குழாய் வழியாக அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, வாழ்வு முடிந்து போன ஒரு நிலை. ஆனால் இப்பொழுது ஒரு சின்ன திறப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது, இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று. அதன் பின் சரி, இனி அந்த வாசலை நாம் திறப்போம் என்று அதற்கான முயற்சியில் வேறு வழியில் இறங்குகின்றார்கள். கடைசியாக 63 நாட்களுக்கு பின், நடந்த 63 நாட்களுக்கு பின் ஒவ்வொரு தொழிலாளியாக இந்த சுரங்கத்தில் இருந்து வெளியேறுகின்றார்கள். 63 நாட்களுக்கு அக்டோபர் 10 நடந்தது. ஆகஸ்ட் 5 அக்டோபர் 10 தான் கடைசி பணியாளரை வெளியெடுத்தார்கள். அவர்களுக்கு அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, வாசல் அடைக்கப்படும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகின்றது என்று நாம் பல அனுபவங்கள் நமக்கு இருக்கு. சில சமயங்களில் சாவியை தொலைத்து விடுவோம். சென்னையிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருப்போம், ஐயோ சாவியை வீட்டில் சென்னையில் வச்சுட்டு வந்துட்டேனே, இங்க வந்து நின்று கதவு திறக்கிறதுக்கு முடியாது, வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. சரி, இது வெளியே இருந்தால் பரவாயில்ல, உள்ளே இருந்தால். ஒரு விமானத்தில் நம்முடைய நாட்டை சார்ந்த ஒரு MP ஒரு விமானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார். சென்னையிலிருந்து டெல்லி. பாத்ரூம்ல போய் ரெஸ்ட் ரூம்ல போய் கதவை பூட்டியிருக்காரு. பூட்டிட்டு இவருக்கு திறக்க தெரியல. உள்ள இருந்து கத்துறாரு. யாருக்கு கேட்கும்? ஒருத்தருக்கும் கேட்க. வாசல் அடைக்கப்பட்டு விட்டு இவருக்கு வெளியே வர முடியல. இந்த ஃபிளைட் லேண்ட் ஆக போகுது, இவருக்கு இறங்க முடியல, வெளியே வர முடியல டாய்லெட்ல இருந்து. உள்ள யார் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது யாருக்கும். அவர் என்ன மொழி பேசுவார் என்பதும் யாருக்கும் தெரியாது.
அதுக்கு பிறகு ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் எல்லா சீட்டையும் எடுத்து பார்த்து ஒவ்வொரு சீட்டாக கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி இவர் தான் பாத்ரூம்ல ரெஸ்ட்ரூம்ல இருக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு தமிழ் தான் பேச தெரியும்னு சொல்லி தமிழ்ல அதுக்கு பிறகு விமானி பேசி இந்த கதவை இப்படி திறந்தேன் சொன்ன பிறகு அன்புக்குரியவர்களே, வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது வாழ்க்கை பரிதாபமாகி விடுகிறது. நமக்கு வாசல் இயேசு. இந்த வாசல் திறக்கப்படுகின்றதா? இயேசு சொல்கின்றார், நானே உனக்கு வாயில். ஆகவே இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு, நாம் வீட்டுக்கு மட்டும் சொல்லவில்லை, வீட்டுக்கும் இயேசுதான் வாசலாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வுக்கும் இயேசுதான் வாசலாக இருக்க வேண்டும். அவ்வாறு இயேசு, அந்த உயிர்த்த இயேசு நம்முடைய வாழ்வின் வாசலாக இருந்தால் நாம் உள்ளே போகலாம், வெளியே வரலாம். எல்லா வளர்ச்சியும் முன்னேற்றமும் நமக்கு தடையின்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானே வாசல் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய தடைகளை நான் தகர்த்தெறிவேன். ஆகவே என்னை உங்களுடைய வாழ்வில் வாயிலாக வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமானதாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு வாசல் தான் முக்கியம். அதனாலதான் தலைவாசலுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுக்கிறோம். வாசல் சிறப்பாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க, நல்ல தேக்கு மரத்தில் இருக்கும், அதில் அழகழகான வேலைப்பாடுகள் இருக்க வேண்டும். எதற்காக? வாசல் இயேசு என்னை உங்களுடைய வாழ்வின் வாசலாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்வின் வாசலாக நாம் வைத்திருக்கின்றோமா? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்துக்கும் ஒரு வாசல் இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு வாசல், உலகுக்கு ஒரு வாசல், வாழ்க்கைக்கு ஒரு வாசல். நம் ஒவ்வொருவருடைய மனதுக்கும் தனிப்பட்ட வாழ்வுக்கும் வாசல் இருக்கின்றது. இயேசு அனைத்துக்கும் நானே தான் வாசல் என்று சொல்லுகின்றார். உங்கள் வீட்டுக்கும் நானே வாசல், உங்கள் வாழ்க்கைக்கும் நானே வாசல், உங்கள் உடலுக்கும் நானே வாசல். ஆகவே நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் வாழ்க்கைக்கும் நம் ஆண்டவர் இயேசு வாசலாக இருக்கின்றேன் என்பதை சொல்லுகின்றார். அந்த வாசலை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா? இன்னைக்கு நிறைய வாசல் இருக்குது, நிறைய வாசல் இருக்கு. செல்போன் எடுத்தா எல்லா தொடர்பையும் நம்ம ஏற்படுத்தலாம். என்ன கதவை பூட்டினாலும் சரி, ஜன்னலை பூட்டினாலும் சரி, எந்த அடைப்புகள் ஏற்பட்டாலும் சரி, நாம் இன்டர்நெட் வழியாக, தொலைத்தொடர்பு வழியாக உடனே தொடர்பு கொள்ளலாம். எல்லா உதவியும் உடனே கிடைக்கும். ஆகவே வாசல் திறந்துவிடும். அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாசல்களை அடைப்பது இந்த தொலைத்தொடர்புகள். அதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கை தவறான வாசல்களால் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பாருங்கள். இன்றைய நவீன காலத்தில் தொலைத்தொடர்பு கருவிகள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துகின்ற ஃபேஸ்புக் அல்லது இன்டர்நெட், அதில் இருக்கிற வெப்சைட்கள், இவை எல்லாம் தொடர்பு ஏற்படுத்துபவை வாசல்கள் தான். இவையெல்லாம் வாசல்கள் தான், நம்முடைய வாழ்க்கைக்கு வாசல்கள். நம்முடைய அறிவை திறப்பவைகள், நம்முடைய கண்களை திறப்பவைகள் உண்மைதான். இன்றைய தொலைத்தொடர்பு சாதனம், நம் கைகளில் இருக்கின்ற செல்போன் நமக்கு ஒரு வாசல் தான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார்? இந்த வாசலையும் என்னை போல் பயன்படுத்துங்கள், என்னால் பயன்படுத்துங்கள். நான் ஒரு வாசலாக இருக்க வேண்டும், என் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள். ஒரு ஃபில்டர் என்று சொன்னால் அது இயேசு ஒருவர் தான். ஆகவே எத்தகைய காட்சிகளை பார்க்கிறோம், எத்தகைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்துகின்றோம், இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களை எப்படி ஒரு சரியான வாசலாக பயன்படுத்துகின்றோம் என்பதை இளைஞர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வாசல்களை தவறாக பயன்படுத்தும் பொழுது எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கையை இழந்து விடுகின்றனர். எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றனர், எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன. செல்போன்ல சூதாட்டம், தேடல்.
எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன. ஆகவே அவன் அந்த வாசலை சரியாக பயன்படுத்தவில்லை. போன்ல தொடர்பு கொள்வான், அந்த பிள்ளைகிட்ட இந்த பையன்கிட்ட அங்கங்க தொடர்பு கொள்வான், வாசல் திறக்கின்றது. எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை அழிந்திருக்கின்றது, எத்தனை இளம்பெண்களுடைய வாழ்க்கை அழிந்திருக்கின்றது. பேஸ்புக் இதுல ஏமாற்றுறது எத்தனை பேர். திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு, யாராவது இப்படி பணம் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை செல்போன்ல தொடர்பு கொண்டால் கவனமாயிருங்கள், உங்கள் விவரங்களை கொடுத்து விடார்கள் என்று. ஆகவே பல வாசல்கள் இன்று வேறுபட்ட விதத்தில் நமக்கு திறக்கப்படுகின்றன. அந்த வாசல்கள் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்வது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே வாயில். நீ செல்போனை பயன்படுத்தினாலும் சரி, ஃபேஸ்புக்கை பயன்படுத்தினாலும் சரி, இன்டர்நெட்டை பயன்படுத்தினாலும் சரி, எந்த வெப்சைட்டை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நேரடியாக தொடர்பில் இருந்தாலும் சரி, என்னை உங்களுடைய வாயிலாக வைத்துக் கொள்ளுங்கள். என் வழியாக நீங்கள் நுழைந்து செல்வீர்கள். ஆண்டவர் நமக்கு இன்று தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற வாசல் வழியாக செல்வது கடினமானவன். ஊசியின் காதில் புத்தகம் நுழைவது போல சின்ன கேட்டுக்குள்ள நுழையணும். கொஞ்சம் நம்மை ஒடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், நம்மை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு என்ற வாசல் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நல்ல வாழ்வு கிடைக்கும். ஆனால் அந்த வாசல் வழியாக நுழைவது மிக கடினம். நம்முடைய இறை நம்பிக்கையை வாழ்வாக்குவது மிக கடினம். இன்றைக்கு ஜார்ஜியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். கடினம் என்பதற்காக அவர் அதை உதறி தள்ளவில்லை. இயேசு என்ற வாசல் வழியாக நுழைந்து என் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது கடினம். ஆனால் கடினம் என்பதற்காக நம்முடைய புனிதர் அதை விட்டு ஒதுங்கி நிற்கவில்லை. தன்னுடைய உயிரை கொடுத்தாலும் வாழ்வின் நிறைவை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிறைவில் உயிரை இழப்பதற்கும் அவர் தயாரானார். ஆகவே பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். இயேசு என்ற வாசல் வழியாக நாம் நுழைந்தால் வாழ்வு கிடைக்கும். அது எந்த தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த உணர்வு நம்மிடம் இருந்தால் நாம் வாழ்வு சிறப்பாக செழிப்பாக இருக்கும். அது கடினமான ஒன்று என்பதைத்தான் புனிதர் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே கடினமான வாழ்வு இயேசு வாழ்க்கை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து அந்த வழியாக செல்லும் பொழுது கடைசியில் நமக்கு ஒரு நிறைவாழ்வு கிடைக்கும் என்பதை இந்த வழிபாடு, இன்றைய விழா நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, மனம் சோர்ந்து போக வேண்டாம். ஆகவே என்னுடைய வாழ்வு இருந்து விட்டது, என்னுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, என்னுடைய வளர்ச்சியில் முட்டுக்கட்டை விழுந்து விட்டது, என்னுடைய உடல் நலத்தில் நோய் வந்து தாக்குகின்றது, என்னுடைய வியாபாரம் தொழில் முன்னேற்றம் தரவில்லையே, நான் உழைத்து எந்த பலனும் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் அமைதி இல்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக இல்லையே என்று மனம் சலித்து போக வேண்டாம். இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், நானே வாயில், நான் கதவுகளை திறப்பேன். உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள், உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும், நான் வாயிலாக இருந்து உங்களுக்கு உதவுவேன். இயேசு எப்படிப்பட்டவர்? வீட்டு இயேசு எப்படிப்பட்டவர்? கதவுகள் அடைக்கப்பட்ட போதிலும் உள்ளே நுழைந்தது, கடுமையான அவசர உதவியோடு செய்தது. எல்லா வாசல்களும் என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு விட்டது, இனி நான் ஒரு படி கூட முன்னேற முடியாது என்று நாம் தவித்து நிற்கும் பொழுதும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நம் நடுவே வந்து நிற்கின்றார். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட போதிலும் அனைத்தையும் தாண்டி உள்ளே வரக்கூடியவர் தான் நம்முடைய இயேசு.
எனவே அன்புக்குரியவர்களே, அந்த இறைவன் காட்டும் வழியில், அந்த வாசல் வழியாக, இயேசு என்ற வாசல் வழியாக நாம் உள்ளே போவோம், வெளியே வருவோம். கதவுகள், அடைப்புகள் அனைத்தும் திறக்கப்படும். நம் வாழ்வின் தடைகள் அனைத்தும் நீங்கும். புனிதர் காட்டிய பாதையில், இயேசு சொன்ன அந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைப்போம். இனிய ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கை அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் தன்மைகள், அடைப்புகள், முட்டுக்கட்டுகள், முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பது அனைத்தையும் அப்புறப்படுத்தி வாசலை திறந்து வாழ்க்கையை தருபவர் நம் ஆண்டவர் இயேசு. அந்த இறைவனிடம் அவருடைய ஆசிரியருக்காக, உறவுக்காக நம் தேவைகளை சொல்லி முடிப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையின் மந்தைகளான இறை மக்களை சிறப்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கடமைகளில் அன்பை வெளிப்படுத்தவும், அவர்களிடம் ஒப்படைத்த பணிகளில் இடர்வனினும் துணிந்து பயணித்து இறை மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெயர் சொல்லி அழைக்கும் இறைவா, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற நிலை மாறிட எமது மறை மாவட்டத்தில் இறை அடைத்தல் பெருகிடவும்
கொள்ளவும் இறை மக்களுக்கு ஞானத்தையும் இறை வார்த்தையையும் அறிவித்து மக்களை இறை குடும்பத்தில் ஒன்றிணைத்து அருள் பணியாளர்களை அதிகமாக உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். உலகத் தலைவரான எம் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் சிறிதுமின்றி பொது நலனில் அக்கறை கொண்டு நாட்டின் மக்களை ஒரே குடும்பமாக அன்பிலும் இரவிலும் பாதுகாக்கவும் இவர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் கட்டுப்பாடுகளின்றி தாராளமாக கிடைத்திடவும் மக்கள் பயமின்றி மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உம்மை எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உண்மை பிறரோடு பகிரவும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே எம் இறைவா, உம் அழைப்பின் குரலை ஏற்று அருட்பொழிவு பெற்றுள்ள எம் பங்கு தந்தையர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை பின்தொடர்ந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தையர்களை நல்வழியில் நடத்தி இறையாட்சி இம்மண்ணில் மலரச் செய்ய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, புனித ஜார்ஜியார் பெருவிழாவை சிறப்பிக்க இங்கு கூடியுள்ள எம் ஊர் மக்களையும் சிறு பயணிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பங்களில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திடவும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணவும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை நிறைவாய் பொழிந்திடவும் இறையாட்சி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஐயோ எனக்கு இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வளர்ச்சி இல்லையே என்று நாம் சிந்தித்தால் இறை உதவியை நம் ஒவ்வொருவருடைய குடும்ப நலனுக்காகவும் நன்றாக தந்தையே இறைவா, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு தங்கள் மன்றாட்டுகளையும் எதிர்பார்ப்புகளையும் உம் பாதம் வைத்துள்ள இம்மக்களின் ஜெபங்களை கனிவோடு ஏற்று இவர்கள் விரும்பி தேடுவதை நிறைவாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக நாங்கள் வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. நம் வாழ்வின் வாசல்களை ஆண்டவர் இயேசு திறக்க வேண்டுமென நம்பிக்கையோடு ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக சொல்லுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையும் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுமுதர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடும் தூய ஜார்ஜியார், இவளில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். நம் வாழ்வின் வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என நம்முடைய ஜெபங்கள் பல உண்டு. உடல் நலமாக இருக்கலாம், நம்முடைய உழைப்பாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை நிலையாக இருக்கலாம். அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கற்றுக்கொண்ட ஜெபத்தோடு இணைத்து, இயேசுவே எங்கள் வாழ்வின் வாசலை திறந்தருளும் என கேட்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இந்த பாவங்களை பாராமல் உமக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் வாழ்வுக்கு வேண்டிய எல்லா வளங்களையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் வாசலாக இருந்து நமக்கு வளமான வாழ்க்கையை தருவது. இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாழ்ச்சி மனஸ்தாபம் அன்பு ஆசை குருக்களுக்காக வேண்டும் ஜெபம்.
கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திலே உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அன்பையே. வருவோம் சமத்துவ உறவிலே நெஞ்சில் வந்த தெய்வமே உந்த நன்மை என்று பாடிய நன்றி கூறுவோம். காலமாறும் உன் அன்பு மாறுவோம். பாடுவோம்
திருமண அறிக்கை. எல்லாமல்ல இறைவன் திருவருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் குழந்தை இயேசு திருத்தல பங்கு பள்ளிக்கரணையில் இருக்கும் தந்தை தேவ இரக்கம், தாய் சலேத் புஷ்பராணி, இவர்கள் மகன் சந்தோஷ் ஜெனோஃபருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு நமது ஊரில் இருக்கும் தந்தை அந்தோனி பிரான்சிஸ், தாய் கோஸ்டா மேரி, இவர்கள் மகள் நிக்கேல் சோனியாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 3வது அறிக்கை. இந்த திருமணத்தில் உள்ள விக்கனங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை. அறிவிப்புகள். இன்று மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. இன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியரும் புனித ஜார்ஜியார் கெபியில் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியரும் ஜார்ஜியார் கெபியில் நடைபெறும். நாளை 27ஆம் தேதி காலை 5:45 மணிக்கு ஜெபமாலை தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு கொடியிறக்கம் நடைபெறும். நாளை காலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து திருப்பலியும் கொடியிறக்கமும் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் யாக்கோபு அன்பியம். அன்பார்ந்தவர்களே, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிபிஎஸ் வகுப்புகள் ஆரம்பமாகும். சரியாக 9 மணிக்கு பிபிஎஸ் வகுப்புகள் ஆரம்பமாகும். முதல் நாளில் பிபிஎஸ் வகுப்பானது நம்முடைய ஆலயத்தின் உள்ளே ஒரு சிறிய ஜெப வழிபாடு, அதனைத் தொடர்ந்து விவிலிய பவனி, நம்முடைய சப்ர தேர் வருகின்ற அந்த பாதையில் அந்த ஒரு பவனி, விவிலிய பவனி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புனித நம்முடைய பாய்ஸ் ஸ்கூல்ல அவர்களுக்கான விடுமுறை விவிலிய பள்ளி நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த 10 நாட்களும் கட்டாயமாக விடுமுறை விவிலிய பள்ளிக்கு அனுப்பி பிள்ளைகள் பலனடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 11 மணிக்கு அதிசய மணல் மாதா புதிய ஆலய கட்டுமான பணிக்குழு கூட்டம் பங்கு தந்தை இல்லத்தில் வைத்து நடைபெறும். எனவே இந்த குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தவறாது பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். இன்று காலை 11 மணிக்கு அதிசய மணல் மாதா புதிய ஆலய கட்டுமான பணிக்குழு கூட்டம் பங்கு தந்தை இல்லத்தில் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் இங்கிருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் உங்களுடைய கரவொலி மூலம் அன்பான என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாட்களும் இந்த இடத்தில் அருமையான விதத்தில் வழிபாடுகள் நடைபெற்றது. நிறைவாக இன்று அருமையான ஒரு திருவிழா திருப்பலி. இந்த திருவிழா திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கேற்று நம்முடைய இதய அரசர், நம் அனைவருடைய வாழ்வை வளமாக்கக்கூடியவர், மகிழ்ச்சியும் நிறைவையும் கொடுக்கக்கூடியவர், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து நமக்கு ஆசிரியரையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர் ஈர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் நம்முடைய உள்ளத்தில் நுழைய நம்முடைய இதய கதவுகளை நாம் திறப்போம். நம்முடைய இல்லங்களில் அவர் ஆட்சி செய்ய, நம்மை வழி நடத்த, நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை உருவாக்க நம்முடைய இல்ல வாயில்களை நாம் திறப்போம். நம்முடைய ஊர் வளர்ச்சியடைய, நம்முடைய பங்கு சிறப்பானதொரு வளர்ச்சி அடைய, அதே நேரத்தில் தூய அதிசய மணல் மாதா ஆலயம் இன்னும் சிறப்பான விதத்தில் வளர்ச்சி அடைய, அந்த இடத்திலிருந்து வருகின்ற அனைத்து மக்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்று வாழ்வில் வளம் பெற நம்முடைய எல்லாருடைய கதவுகளையும் திறந்து அவர் நம்மை ஆட்சி செலுத்தவும் வழி நடத்தவும் அவருடைய துணையை நாம் தொடர்ந்து ஒருவருக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயன் நானே என்று சொல்லி நல்லாயனாக இருந்து நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஒரு விழாவையும் இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய ஜார்ஜியா திருவிழாவையும் சிறப்பிக்கின்றோம். இந்த அருமையான நாளில் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு இறை சிந்தனையை கொடுத்த இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வழிபாட்டிற்கு சார்ந்தார் போன்று, நம்முடைய புனிதருக்கு ஏற்றார் போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இயேசுவால் மகிழ்ச்சிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற உணர்வோடு அருமையான இறை சிந்தனைகளை கொடுத்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் எஸ் லியோன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நேற்றும் இன்றும் நம்முடைய ஊருக்கு வருகிறது நமக்காக ஜெபித்த இந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருட்தந்தை அற்புத சேவியர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் நம்மோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய ஆன்மீக வாழ்வில் எல்லா காரியங்களையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய எனக்கு துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி மதலமுத்து அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் வழிபாடுகள் சிறப்பாக அமைய உதவி செய்த சக்ரிஸ்டர் மற்றும் உபதேசியாருக்கும், இன்னும் வழிபாடு என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமானவர்கள் பாடகர் குழுவினர். இந்த பாடகர் குழுவினர் வழிநடத்திய சகோதரர் ஜெயஸ்ராஜன் அவர்களுக்கும், இன்னும் இந்த பாடல் குழுவில் இணைந்து சிறப்பாக பாடி தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய திறமையும் கொடுத்த அனைத்து பாடகர் குழுவின் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் இந்த திருவிழா சிறப்பாக அமைய எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து சென்ற நிதிக்குழுவினர், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இன்னும் பங்கு இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா சிறப்பாக அமைய பல்வேறு நபர்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக நீங்களும் உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக கொடுத்திருக்கிறீர்கள். எனவே நன்கொடைகளை தாராளமாக கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலி அமைத்து கொடுத்த சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை உணவிற்கு ஏற்பாடு செய்த திரு குருஸ் வளன் சேவியர் அவர்களுக்கும் நன்றி. திருவிழாவிற்கு ஒலி அமைத்து தந்த திரு எம் ஆரோக்கிய சகாயராஜா அவர்களுக்கும் நன்றி. புனித ஜார்ஜியார் தெருவுக்கு புதிதாக வர்ணம் பூசி தந்த திரு குருஸ் வளன் சேவியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகளை அருமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சிறப்பாக யார் யாரெல்லாம் இந்த திருவிழா சீரும் சிறப்புமாக இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு ஒத்துழைத்தீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மே மாதம் விடுமுறை காலம். இந்த விடுமுறையை நம்முடைய பிள்ளைகள் பலனுள்ள விதத்தில் பயனுள்ள விதத்தில் செலவழிக்க உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வழிகாட்டுதலை முன்னெடுத்து செல்லுங்கள். அதுவும் இந்த விதியில விடுமுறை பள்ளிக்கு அவர்களை அனுப்பி வையுங்கள். இன்னும் அதிகமாக வெயிலில் அவர்கள் அலையாமல் அதன் மூலம் தங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து விடாமல் இருக்கவும் அவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை நீங்கள் கொடுத்து அவர்களை வளர்த்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் வழிபாடுகள் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவுதான் ஒரு மனிதன் வளர்ச்சி அடைந்தாலும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால், நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆன்மீகத்தை நாம் இன்னும் அதிகமான அக்கறையுடனும் ஈடுபாட்டுடனும் நாம் பங்கெடுக்க முயற்சி எடுக்க வேண்டும். வர வர நாம் பார்க்கின்றேன் திருப்பலிகளில் பங்கேற்கின்ற எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. திருவிழாவில் வருகின்றீர்கள், ஞாயிற்று திருப்பலிக்கு கூட வருகின்றீர்கள், முக்கியமான நிகழ்வுகளுக்கு வருகின்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடைபெறுகின்ற போது உங்களுடைய வருகை படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே தயவு செய்து திருப்பலிக்கு வருகிறது அந்த திருப்பலியில் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று நற்கருணை ஆண்டவருடைய அந்த அற்புதமான பிரசன்னத்தால் வளம் பெற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அன்பியங்களையும் இன்னும் உற்சாகத்தோடு கட்டமைத்து அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் இருப்பார்கள். வழிகாட்டுகளை தாண்டி அன்பிய பொறுப்பாளர்களும் இருப்பார்கள். அவர்களும் இணைந்து இந்த அன்பிய கூட்டங்கள் ஒழுங்காக நடத்த உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நானும் உதவி பங்கு தந்தையும் அருட்சகோதரிகளும் இருக்கின்றோம். எனவே இந்த வழிகாட்டிகள் அன்பிய பொறுப்பாளர்கள் எங்களை அன்போடு அழைத்து இந்த அன்பிய கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய முழு ஆதரவையும் உற்சாகத்தையும் தாருங்கள். இன்னும் பங்குடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காகவும் நம்முடைய பங்குக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். குறிப்பாக பங்கு சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். நம்முடைய அதிசய மணல் மாதா திருத்தல வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். இந்த அற்புதமான ஜார்ஜியார் கவி இந்த இடம் பாதுகாப்பான இடம் என்பதை உணர்ந்து இதை தாண்டி செல்கின்றவர்கள், பயணம் செய்கின்றவர்கள்
நல்லதொரு பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த புனித ஜார்ஜியார் செவி இன்னும் சிறப்பாக வளர்ச்சியடையும். இதிலிருந்து இதை கடந்து செல்வோர் நல்லதொரு பாதுகாப்பை பெற புனித ஜார்ஜியாவுடைய அந்த பாதுகாவலன் ஆண்டவர் இயேசுவுடைய அந்த அற்புதமான பாதுகாவலை நமக்கு பெற்றுத்தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆன்மீகத்தில் வளர்வோம், சமூகத்தில் செழித்தோங்குவோம், அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் நாளும் உயர்வடைவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன் சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு இழந்திருப்போம். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்மாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருவிழா நாளில் இறைவன் வழங்கும் சிறப்பு ஆசிரியர் தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை எனும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. பெருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டோ அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நல்வாழ்வு அருள்வாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ற குரல் கேட்டியாவரும் அன்பே என்ற குரல் கேட்டியாவரும் உள்ளவராலும் இறைதையா
ஆசையாக எம்மை அழைத்து கொண்ட ஐயோ ஐயா எம்மை காக்கும் தந்தை ஐயா எங்கள் கொடிய தாதியா நீதானையா உம்மை நம்பி தேடி வந்தோம் அன்பாரையா எங்கள் கொடிய தாதியா நீதானையா உம்மை நம்பி தேடி வந்தோம் அன்பாரையா ஆமென்.